Isso.
அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் கர்த்தாவே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்திட்டோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே. எத்தனையோ காரியத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, பெரிய காரியங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அப்பா, அது ஒன்றுமில்லை என்று எங்களை வழி நடத்தி வந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே தேவரீர். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீரே எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். நீரே கர்த்தாவை பொறுப்பெடுத்து, நீரே எங்களுக்கு மத்தியஸ்தராக இருந்து, நீரே கர்த்தாவை உடைய பிரசன்னத்தில் கர்த்தாவை தங்கி இருந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நல்லவர், கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நான் ஒரு பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. ஹல்லேலூயா. இல்லை, முதல் பாட்டாக நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உம்மை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன் பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன் இருக்க பயமே. கண்ணீர் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேடிடுவார், நான் அழித்திடுவேன்,
தேடிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்னை நான் ஆசையாய் உன் கனி கொடுப்பாய், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே, நீதியின் பல கரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே, ஆவியின் உண்மையை ஜெபித்திடுவான், ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவான், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பான், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Hallelujah, praise God. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம், கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, praise God. ஹalleluya, hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah, கர்த்தர் நல்லவர். Hallelujah, Jesus is greater and mightier than you think. Hallelujah, God is the God of the heaven and the earth. He is powerful enough to heal you. He is powerful enough to deliver you. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் உங்களை விடுவிக்க எல்லா அதிகாரமும் உள்ளவர். ஹalleluya, மனிதர்களையோ பணத்தையோ செல்வாக்கையோ நீங்கள் நம்பாதீர்கள், ஆனால் கர்த்தரே நம்புங்கள். கர்த்தர் ஒருவரே விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya, கர்த்தர் ஒருவரே நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், அவரால் நம்மை வழி நடத்த முடியும். ஹalleluya, கர்த்தரே நம்பி ஜீவியுங்கள், அப்பொழுது கர்த்தர் வழிகளை திறப்பார். ஹalleluya, praise God. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, அன்றைக்கு ராஜாக்கு முன்பதாக ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ராஜாவின் அறிக்கையாக இருந்தது. ஆனால் 3 பேர் அதை கேட்கவில்லை. ஹalleluya, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று. ஹalleluya, கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறார். ஹalleluya, நான் இந்த வழியில் போக மாட்டேன். I will not travel in this way. நான் எல்லாரும் போற வழியில் நான் போக மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய வழியில் தான் போவேன். ஹalleluya, கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God wants to be, hallelujah, a God
for you. Hallelujah. உங்களுக்கு ஒரு ஆண்டவராய் இருக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். அவர்கள் சொன்னது இதுதான் சொன்னார்கள். Hallelujah. எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிப்பார். Hallelujah. அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு கொழுந்து விட்ட வைராக்கியம், நம் ஆண்டவருக்கான ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் தேடுகிறார். எந்த மனிதனுக்குள் ஒரு வைராக்கியம் இருக்கிறது, எனக்காக யார் நிற்பார்கள், எனக்காக யார் இருப்பார்கள் என்ற ஒரு வைராக்கியமான ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தால் என் கர்த்தருக்காக நான் நிற்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருடைய வழியில் நடப்பேன். எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் பணத்தையோ பொருளையோ மனிதர்களோ நம்ப மாட்டேன். ஆனால் என் கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நான் விசுவாசித்து நடப்பேன் என்று. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தாலும் அவர் என்னை தேற்றிடுவார், ஆற்றிடுவார். அல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்ததால் தூதர் சேனைகள் கொண்டென்னை காத்தாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்ததால் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராட்சிகள் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராட்சியம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை
காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கமேனியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கமேனியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிங்க கெபியில் நீ விழுந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தர் உனக்காக வந்து நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவானவர் உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்து உயிர்த்தெழ வைத்தார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹல்லேலூயா கட்டு கதைகளால் எழுதப்பட்டது இல்லை இந்த வேதம், உண்மையான வரலாறால் எழுதப்பட்டது இந்த வேதம். ஹல்லேலூயா. ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாரிஸ் என்ற ராஜா சிங்க கெபியில் தானியேலை போட சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் தூதரை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயை கட்டினார். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுவார். எப்படிப்பட்ட சிங்கம் நம் வாழ்க்கையில எதிர்த்தாலும் ஹல்லேலூயா சிங்கம் போல பிசாசானவன் கர்ஜித்து, சிங்கம் போல பிசாசானவன் கர்ஜித்து வந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் அவன் வாயை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சிங்க கெபியில் நீ விழுந்தாலும், சுட்டெரிக்கிற அக்கினியில் நீ விழுந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பில் சுட்டெரிக்கும் அக்கினியில் போட்டார்கள். அப்பொழுது கூட ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் யோசிக்கலாம், நான் தனியா தானே இருக்கிறேன், எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் இருக்கிறார்கள் நம்முடன் பயணம் செய்ய, நம்முடைய சூழ்நிலையை பார்க்க யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு தானியேலின் ராஜா, தானியேலின் ஆண்டவர் ஹல்லேலூயா அவருடன் இருந்தார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் ஆண்டவர் அந்த அக்கினி மத்தியில் இருந்தார். அந்த அக்கினி மத்தியில் ஆண்டவர் இருந்தார். ஓ ஷபாரி கபதோரா பரதாவ. ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்க கெபியிலும் சூளை நெருப்பிலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடன் இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்னி சூளையிலும்
உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் வா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் வா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் சூழ்கின்றதோ, நம் கரங்கள் என்றும் உயர்த்திடுமே. தேவன் எங்கே என்று அற்புதம் நடத்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்று அற்புதம் நடத்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்
ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான், நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் நீ கர்த்தரையே நம்பி இருக்கும் பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரையே நம்பி இருக்கும் பிள்ளை என்பதால் கர்த்தர் ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்திற்காக நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் கர்த்தரையே மட்டும் நம்பி ஜீவிப்பதால் கர்த்தர் சொல்வது இதுதான், நீ கைவிடப்படுவதில்லை, நீ கைவிடப்படாது. கர்த்தர் உன்னை, God will not let you lose. God will hold on to you. God is holding your hand. கர்த்தர் உன் கையை பிடித்திருக்கிறார், உன் கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கை பிடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பேரும் அந்த நெருப்பில் அக்னி சூளையில் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் ஆண்டவர் கரம் பிடித்து நடந்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே பதிலாக இருக்கிறார். Jesus is the answer. God is the answer. Hallelujah. உங்களுக்கு பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. Hallelujah. கர்த்தர் ஒருவரே விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அவரை நீ நம்பி நடக்கும் பொழுது, அவரை நீ பற்றி கொண்டு நடக்கும் பொழுது சகலமும் உனக்கு நன்மையாக முடியும் என்பதுதான் வேத வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை, அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதனால் தான் பாடினோம், கர்த்தர் ஹல்லேலூயா கைப்பிடித்து நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, உம்மையல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ எல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தரே நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி ஜீவியுங்கள். கர்த்தர் நம் நம்பிக்கையும் நமக்கு வாழ்வும் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இந்த வேதத்தில் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை நம்பி ஜீவித்தவர்கள். ஹல்லேலூயா. ஒருவரும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. ஒருவரும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. கர்த்தர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். அவர்களை அரவணைக்க சித்தமாயிருக்கிறார். அவர்களை அணைத்து கொள்ள சித்தமாயிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். There is no God above Jesus Christ. Hallelujah. There is only the heavenly Father above him. Hallelujah. பரலோக தேவன் அவருக்கு கீழாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்கு கீழாக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவருக்கு கீழாக எல்லா வானமும் பூமியும் எல்லா அதிகாரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழும் பொழுது அவரை நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துவராயிருக்கிறார். அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்றைக்கும் நம்மை நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தரை தேடுகிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறீர்களோ, கர்த்தர் என் வாழ்க்கையில் விடுதலை தருவார் என்று விசுவாசத்துடன் வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ, இன்றைக்கு அறிக்கை செய்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நேரத்தில் சுகவீனம், பலவீனம், வியாதியாயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லா வியாதிகள், எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா சாபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால், அதிகாரமுள்ள நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தரின் சரீரம், கர்த்தரின் சரீரம். பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது, வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது, பலவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய சரீரத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதே போல எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளையும் எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறோம் இந்த நேரத்தில். ஊழியத்திற்கு எதிராக, சபைக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எழுந்து நிற்கும் எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும், எல்லா சூழ்ச்சிகளையும், பிசாசின் தந்திரங்களையும், கோட்டைகளையும் கர்த்தர் நாமத்தினால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தரே நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தரை வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வைங்க பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப லாங் ஷார்ட்டாக இருக்கு. யா ரைட். யா ஓகே, இது ஓகே, ஃபைன். யா தேங்க்யூ. கர்த்தருடைய வல்லமையின் நாமத்தினாலே, பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த ஜூன் 2ஆம் வாரத்துக்காக உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சபை ஆராதனைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 மணி 7:30க்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விருப்பப்படுகிறவர்கள், நீங்கள் தொலைக்காட்சியில் ஒரு ஆள் பார்த்தாலும் சரி, கேள்விப்பட்டாலும் சரி, நீங்கள் இங்கே வந்து நேரில் கலந்து கொள்ளலாம். 7:30க்கு எவ்ரி சண்டே நடந்து கொண்டிருக்கிறது. விருப்பப்படுவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதோடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் வந்து 10 மணிக்கு IMTVயில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதே போல் நாம் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஐஎம் சாங்சுரி, நம்முடைய ஐஎம் தேவாலயத்தின் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும், இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் பிரதர் நம்பரை கொஞ்சம் கீழே போடுங்க, கான்டாக்ட் நம்பரை கீழே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள். சபை சீக்கிரமாக கட்டி முடிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள். IMTV ஆஃபீஸ் கூட கட்டி கொண்டு இருக்கிறோம். இது இரண்டும் சீக்கிரமாக நம்முடைய சொந்த இடத்தில் போக வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள். இதற்காக உங்களுடைய ஸ்பெஷல் ப்ரேயரில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Praise God. Hallelujah. இந்த நாளில் கூட நாம் இந்த மாதத்தில் ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாதமும் ஒரு பட்டணத்தை பார்க்கிறோம், ஒரு சிட்டியை பார்க்குறோம். ரைட்டா? எல்லா சிட்டி. போன மாதம் என்ன சிட்டி பார்த்தோம்? இந்த மாதம் பாபிலோனை பார்க்குறோம். போன மாதம் என்ன பார்த்தோம்? அது போன மாதம்ன்றீங்களா? அப்படியே போட்டோம் அப்படின்னு. ரைட்டு, சரி. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பட்டணத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக இல்லையா? ரைட். தமஸ்கு என்ற பட்டணத்தை போன மாதம் பார்த்தோம். ரைட்டா? மனம் திரும்ப வேண்டும், சேஞ்ச் இன் ஹார்ட் வேணும்னு பார்த்தோம். கரெக்டாக? அதான் மனம் திரும்பிட்டோமே, அதான் மறந்துட்டோம் அப்படின்ற யோசிச்சு பார்க்குறீங்கண்ணே. கரெக்டாக இல்லையா? அதான் ரைட்.
ஓகே, பாபிலோன் என்ற பட்டணத்தை பற்றி இன்றைக்கு நாம் நம் மாதத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, பாபிலோன் is the oldest civilization in history, right? வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாபேல் கோபுரம், ரைட், பாபேல், த டவர் ஆஃப் பாபேல் இருந்ததாக ப்ரூவ் பண்ணி அந்த இடங்களை எல்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பட்டணம் எது என்றால் பாபிலோன், பாபேல். இப்போ இன்றைக்கு அது ஈராக்காக இருக்கிறது, ஈராக் கண்ட்ரியாக இருக்கிறது. இதை வைத்து ஆண்டவர் சில திட்டங்களை போடுகிறார். ஆண்டவர் இந்த பாபிலோனை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில திட்டங்களை போடுகிறார். பாருங்க, நாம என்ன யோசிப்போம், ஆண்டவர் கானான் தேசத்தை வைத்து நமக்கு ஒரு திட்டத்தை போட வேண்டும் என்று நினைக்கிறோம், ரைட்? நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் செய்வேன் என்ற ஒரு சில எண்ணங்கள், சிந்தனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும். இஸ்ரவேலர்கள் என்ன நினைத்தார்கள், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அது கானான் தேசம் ஆண்டவர் கொடுப்பார், அந்த தேசத்தில் தான் நல்ல வாழ்க்கை என்று நினைத்தார்கள். ஆண்டவர் கொடுத்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன செய்தார், இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதால் பாபிலோன் நகர பட்டணத்தை, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வைத்து இஸ்ரவேலர்களை பாதுகாப்பாகவும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் புறஜாதியான பாபிலோன் நெபுகத்நேசருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. கிங் நெபுகத்நேசருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புறஜாதியான ராஜாவை கொண்டு வந்து யூதா தேசத்தின் ஜனங்கள் எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறையாக, அடிமைகளாக கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்தார். இது கர்த்தருடைய திட்டம். இட் வாஸ் காட்ஸ் பிளான். கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. நாம் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படி ஒன்று செய்தார் என்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது என்னுடைய திட்டம், இதனுடைய சித்தம், யூ அபைட் டு இட் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதற்கு நீ கீழ்ப்படிந்து இரு, இந்த காலத்தில் நீ இதற்கு கீழ்ப்படிந்து இரு. எரேமியா என்ன சொல்கிறான், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி செய்து விட்டீர்களே, எங்கள் ஜனங்களை இப்படி பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்று விட்டார்களே. ஆண்டவர் என்ன சொல்கிறார், 70 ஆண்டுகளுக்கு அவர்கள் அங்கே இருக்கட்டும், அவர்கள் பக்தியிலும் வைராக்கியத்திலும் வளர்ந்து மறுபடியும் நான் கொண்டு வருகிறேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். சில இடங்களில் நாம் அவருக்காக அமைதியாக, பொறுமையாக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில இடங்களில் நமக்கு பிடிக்காம கூட போகலாம். பாபிலோனில் ஜனங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது, ஆனால் கர்த்தர் அவர்களை அங்கேதான் வைத்திருந்தார். ஏன் அங்கே வைத்திருந்தார்? ஆண்டவர் அவர்களை பக்தியாகவும் வைராக்கியமாகவும் அவரை நம்பும் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அங்கே அவர்களை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரை நம்பினார்களோ அப்பொழுது ஆண்டவர் பாபிலோன்லேருந்து அந்த கூட்டத்தை கொண்டு வந்தார். பாருங்க, பாபிலோன் அந்த ஆண்டவர் சிறைப்பிடித்து இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்பொழுது ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் வசனங்களை படித்து விடுகிறேன். நீங்கள் அதை திருப்ப வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்கன்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம். இந்த 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக பாபிலோனின் ராஜா அவருடைய ஆர்மி என்ன பண்றாங்க, யூதா தேசத்தை சூழ்ந்து விட்டார்கள். யூதா தேசத்தை சூழ்ந்து விட்டார்கள். அவர்களை கைப்பற்ற எருசலேம் பட்டணத்தையும் சூழ்ந்து விட்டார்கள். இதுதான் சூழ்நிலை. ஹல்லேலூயா. அதே போல 2 செகண்ட் கிரானிக்கல்ஸ்
36ஆம் அதிகாரம், அதாவது 2 எண்ணாகமமா 4ஆகமம், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா இதே ரெக்கார்டு எழுதியிருக்காங்க. எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களான யூதா ஜனங்களை தாவீதின் வம்சமான அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த ஒவ்வொரு ராஜாவை அப்படியே அந்த ஜெனரேஷனை கொண்டு போய் பாபிலோனில் பட்டணத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 12 கோத்திரத்துல 2 நாடாக பிரிந்தது. கரெக்டா இல்லையா? 12 கோத்திரத்துல 2 நாடாக, 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்ற தேசமாகவும், 2 கோத்திரம் பெஞ்சமின் யூதா கோத்திரமும் யூதா என்ற கோத்திரமாகவும் பிரிந்தது. இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அசிரியா நாட்டு ராஜா மூலமாக அவர் கைப்பற்றி கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. They were deported, the Israelites were deported. அவர்களை கொண்டு போய் அசிரியா நாடு பக்கமாக எல்லாரும் ரீசெட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர்கள் மறுபடியும் திரும்ப வரவில்லை. ஆனால் தாவீதுக்கு அவர் வாக்கு கொடுத்ததை ஆண்டவர் மறக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? பாபிலோனுக்கு கொண்டு போன தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் கானான் தேச இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வரலாறில் அவர்கள் தான் மறுபடியும் வந்து அந்த 2ஆம் ஆலயத்தை செருபாபேல் மூலமாகவும் யோசுவா மூலமாகவும் அதை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு, எரேமியா 39ஆம் அதிகாரம். இதை கூட நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எரேமியா கேட்கிறான், ஹல்லேலூயா, ஆண்டவரே எத்தனை நாள், how many days shall we suffer, what shall we do என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 70 ஆண்டுகள் 70 years என்னுடைய பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள் என்று. அப்போ எரேமியா என்ன சொல்கிறான் அந்த ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு, நீங்க அங்க இருந்து ரைட்டா அங்கே கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள் என்று. பாங்க படிப்போம், அதை படிப்போம். எரேமியா திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 39ஆம் அதிகாரம். பாருங்க, 11ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் காவல் சேனாதிபதியாகிய நேபுசாராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். பாருங்க, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அவனுக்கு எரேமியா பற்றி தெரிந்திருந்தது. அவன் என்ன சொல்றானா, எரேமியாவை நல்லபடியாக ஒழுங்கா நடத்து, ஏனென்றால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. யாருக்கு தெரிந்தது? புறஜாதியான ராஜாவுக்கு தெரியுது. யாரை பற்றி என்றால் எரேமியா பற்றி. பாருங்க, அப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர் நடத்துகிறார். இந்த அதிகாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா 39, 40 இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் எப்படி ஆண்டவர் ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் அவர் பாபிலோனுக்கு கொண்டு போனார், மறுபடியும் திருப்பி கொண்டு வரத்துக்கு என்ன வாக்குதத்த வசனங்களை கொடுத்தார் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இதை தான் நாம் இன்றைக்கு ஆரம்பமாக பார்க்கிறோம். பாருங்க, வேத வசனத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது, நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷியஸ் பிளான்ஸ், ரைட்? நம்மளுடைய ஆம்பிஷன் அண்ட் பிளான், நம்மளுடைய திட்டங்களும் நம்முடைய எண்ணங்களும் ஆண்டவர் சந்தித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதை, அவருக்கு நன்றாக தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் திட்டங்கள் என்ன என்று. நாம் யோசிக்கலாம் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் யாருக்கும் தெரியாது என்று. ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் என்ன என்று. ஹல்லேலூயா. படிப்போம். பாருங்க, தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் ம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்த காரியம். ஆண்டவர் பாபிலோன் தேசத்திற்கு யூதா தேசத்தை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் உறுதியாக எரேமியா இடத்தில் சொல்லிவிட்டார். அவருடைய சீஷன் எசேக்கியேல் கிட்டையும் இதே வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல அதே போல தானியேல் புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது நேபுகத்நேசர் எப்படி யூதா தேசத்தை சிறையை கொண்டு வந்து எல்லாரையும் டீபோர்ட் பண்ணி நேராக எல்லாரையும் பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளலாம், எந்த சூழ்நிலை எந்த காரியம் இருந்தாலும் நமக்கு எதிராக தெரியும். சில காரியங்கள்லாம் நமக்கு எதிராக நடக்குது, நமக்கு சூழ்நிலை எதிராக நடக்குது, நம்மளை எதோ செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்தா கூட, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய திட்டம் தான் நம் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் காட்ஸ் சைல்ட், காட்ஸ் பிளான் ஒன்லி வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இதுதான் உறுதியான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த யூதா ஜனங்களை ஆண்டவர் பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். அதை போல ஆலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் உருக்கி இருக்கலாம். ரோமர்கள் என்ன செய்தார்கள்? எல்லா பாத்திரத்தையும் உருக்கி விட்டார்கள். AD 70 ரோமர்கள் ஆலயத்தை கைப்பற்றினார்கள். அப்பொழுது ஒரு கல்லின் ஒரு கல் இராதபடி எல்லாத்தையும் தகர்த்து நெருப்பை வைத்து எல்லா தங்க பொருள் எல்லாத்தையும் உருக்கி விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த தடவை என்ன செய்தார்? எல்லா பாத்திரமும் எல்லா பொருட்களும் பத்திரமாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. அது மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் பத்திரமாக கொண்டு போய்விட்டார். ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அவருடைய காரியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதை உங்கள் வாழ்க்கை மூலமாக எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவருடைய வழியில் நீங்கள் நடந்தால் அவர் பார்த்து கொள்வார்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பாபிலோன் தேசத்தில் ரொம்ப கொடுமையான சூழ்நிலை இருந்தாலும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். கானான் தேசத்தில் ஒன்றுமே இல்லை, உணவில்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் பாபிலோன் தேசம் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். ஆனால் நல்ல உணவும் நல்ல படிப்பும் நல்ல எல்லா காரியமும் எங்கே இருந்ததுன்னா பாபிலோனில் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் சில இடங்களில் நம்மை வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு இடத்தில் இருக்க சொல்கிறார் என்றால் டெஃபினட்டாக காட் ஹேஸ் அ பிளான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் ஆண்டவர் 3ஆம் வசனம் படிங்க, 3-4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அல்பேனாசுக்கு கற்பித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜாவின் பணிக்காக எப்படி தேர்ந்தெடுத்தாங்களாம்? நோபல், அதாவது ராயல் ஃபேமிலியில் இருந்த நல்ல எழுத படிக்க தெரிந்த நல்ல ஞானமுள்ள நல்ல வாலிபர்களாக
நல்ல ஞானம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நல்ல திறமையான ஆட்களை தேர்ந்தெடுத்து ராஜா கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு சில பேர் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பேர், நான் போன வாரம் கூட என்கிட்ட ஒரு தம்பி ஒருத்தர் பேசினார். பிரதர் ஒருத்தர், என்ன பண்ணுறீங்க பிரதர், எப்படி இருக்கீங்கன்னு. வேலை போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு. அப்படியா, சரி, இப்போ வேறு ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒன்று நல்ல வேலையாக தேடிங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, அப்படியே போயிட்டு நான் ஊழியம் பண்ணலான்னு இருக்கேன், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணலான்னு இருக்கேன், சர்ச் இருக்குது, சர்ச்சோடு சேர்ந்து நான் ஊழியம் பண்ணலான்னு இருக்கேன். நிறுத்துங்க அப்படின்னு. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. வேலை இல்லைன்றதுக்காக, ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக தயவுசெய்து ஊழியத்துக்கு வராதிங்க. சர்ச்சு காலியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் ஊழியம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் மட்டும் ஊழியத்துக்கு போங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்கள், இப்போல்லாம் பெரிய பையன் என்ன பண்ணுறான், அவன் நல்லா படித்தாங்க, ரொம்ப சின்சியராக படித்தான், நல்லா படித்தான், ரைட்டு. அப்போ என்ன பண்ணிங்க, அவனை என்ஜினியர் ஆக்கிட்டோம், நல்லா படிக்க, நல்லா வேலை செய்கிறான், ரைட்டு. சின்ன பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தாங்க சரியாக படிப்பே வரமாட்டேங்குது. பாஸ்டர், நீங்கள் எதாவது கூட வச்சு அவனை ஊழியத்தில் ஏதாவது தேற்றி முன்னேற்றி எதாவது பண்ணுங்களேன் பாஸ்டர். உண்மையிலே என்கிட்ட நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அவனுக்கு தான் ஏதோ படிப்பு வர மாட்டேங்குது, புத்திமதி சொல்லுங்கள், நீங்களாவது கூட வச்சு அவனை புத்திமதி சொல்லுங்கள். அதாவது இப்போ நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு கை உடைஞ்சது, ரைட்டா, கால் உடைஞ்சது, சரியாக பேச தெரியாது, படிப்பு வராது, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆண்டவரால் உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய எண்ணம் என்னன்னா, நல்லா படிக்கிற ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, நல்லா வேலை செய்கிறான்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே என்பது தான். ஹல்லேலூயா. இவர்களை கர்த்தரால் உருவாக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் இருப்பது தவறு கிடையாது. அவர்களை நான் தவறே சொல்ல மாட்டேன். ரைட். இவங்க சர்ச்சுக்கு போனால் ஒரு ஆள் ஆவாங்க, ரவுடியாக சுற்றின்னு இருக்காங்க, இவங்களாம் அடிதடியில் சுற்றின்னு இருக்காங்க, தயவுசெய்து இவங்களை கூட்டின்னு போங்க பாஸ்டர், ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நல்லதான், நானும் ஒத்துக்கிறேன், ரைட்டா. அந்த மாதிரி திருந்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்டா. நல்ல பசங்க, இப்போ நல்ல பசங்களாம் சுற்றினுக்கிறாங்க. ஆனால் படிப்பு நல்லா படிக்கிற பசங்க, ரைட்டா, நல்ல வாழ்க்கையில் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வதற்காக வருவதில்லை. இன்றைக்கு வர்றதில்லை, ரைட்டா. ஒரு டாக்டர் ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், ஒரு இன்ஜினியர் நான் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, என்னன்னு தெரியல, ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, கடைசியாக ஊழியத்துக்கு தான் போகலான்னு இருக்கிறேன், இப்படி சொல்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்க, இது இந்த இடத்துல தானியேலை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, அவன் ஏற்கனவே அவன் அடிமையாக ஒன்றும் தெரியாத முட்டாளாக இருந்த தானியேலை ஆண்டவர் எடுக்கவில்லை. அவன் ஏற்கனவே புத்திசாலியாக அறிவாளியாகவும் இருந்தான். அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தானியேலை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட கர்த்தருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்கிறோம் என்றால், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை தரணும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பெஸ்ட்லேருந்தையும் ஒரு பெஸ்ட்டை தரணும். ஏங்க அதை சர்ச்சுக்கு கொடுக்குறீங்க, அது ஒரு மாதிரி அந்த கோழி ஒரு மாதிரி சிக்காவே இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நம்ம கொடுத்துடலாம், இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ரைட்டா. ஏங்க பக்கத்து வீட்டுக்கு இதெல்லாம் தந்துடுறீங்க, அது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம் அதனால் அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ கர்த்தருக்கு தருவதோ எப்பொழுதும் பெஸ்ட்டாக இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதை தான் ஆண்டவருக்கு தர வேண்டும். நம்மக்கிட்ட எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர, உடஞ்சது குருடானது
ஒன்றுமில்லாது இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு என்னை திருப்பி கேட்டீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் செய்கிறேன். ஹல்லேலூயா. என்கிட்ட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் ஆண்டவருக்கு தருவேன். ஹல்லேலூயா. இல்லை என்றால் கொடுக்கவே மாட்டேன். என்கிட்ட பெஸ்ட்டாக ஒன்று இல்லை என்றால் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குற ஆள் நான் கிடையாது. எது இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும்போது ஆண்டவருக்கு தருவேன். நேரத்தையும் சரி. ஹல்லேலூயா. நேரம் கூட என்கிட்ட எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது என்னால் ஆண்டவருக்கு அதிகமாக கவனம் செலுத்த முடியுமோ அந்த நேரத்தை தான் ஆண்டவருக்கு நான் தருகிறேன். வெடிகாலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. வெடிகாலையில் நான் நல்லா தூங்குற ஆள், ரைட்டா? அந்த நேரத்தில் என்னை எழுப்பி ஜெபிக்க சொன்னால் ஜெபிப்பேன். ஆனால் என்ன அப்படின்னா 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு அந்த நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்க விரும்பலை, ரைட்டா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 4 மணிக்கு 3 மணிக்கு ஜெபிக்கிறவர்கள் இருக்கார்கள். நான் அவர்களை தப்பாக சொல்ல, என்னை பற்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு எது பெஸ்ட்டாக தரணுமோ அதை தான் கொடுக்க வேண்டுமே தவிர கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதையும் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தானியேலை எடுத்து பயன்படுத்துகிறார். தானியேல் அங்கிருந்த எல்லார காட்டிலும் பெஸ்டான மனிதனாய் இருந்தான். படிங்க 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, தானியேல் கர்த்தருக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது என்ற வைராக்கியமாய் இருந்த மனிதன் தானியேல். அங்கு இருந்த உணவெல்லாம் தானியேல் சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவன் என்ன யோசித்தான், ரைட்டா, இது தீட்டான காரியமாச்சே, இதை நாம் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அதிகாரிகளையும் எதிர்த்து நின்று சண்டை போடவில்லை. தானியேல் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா அவன் சண்டை போடவில்லை. ஆனால் அதை எடுத்து அழகாக சொன்னான். என்ன சொன்னா, நாங்கள் இதை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். 12ஆம் வசனம் படிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பாருங்க, 10 நாள் டைம் தாங்க, ரைட்டா, அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நாமத்தை உயர்த்தும்படியாக அவன் சேலஞ்ச் பண்றான். ஹல்லேலூயா. உணவே அவன் ஒன்றும் சாப்பிட ஆரம்பிக்கல. ராஜா வீட்டு உணவை, அந்த வெஜிடேரியன் ஃபுட்டோ எந்த ஃபுட்டோ, ரைட்டா, நான்வெஜ் கூட இருந்திருக்கலாம், ஆனால் தீட்டான ஒரு காரியத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்க நிற்கிறான். அவன் சேலஞ்ச் பண்ணுறான். யாரை? அந்த அதிகாரிகளை சேலஞ்ச் பண்ணுறான். இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, ஆனால் சேலஞ்ச் பண்ணுறான். 10 நாள் கழித்து எங்களை செக் பண்ணி பாருங்கள், இவர்களோடு நாங்கள் பெட்டராக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வைராக்கியம் தான் ஆண்டவர் நம் குடும்பங்களிலும் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். கடைசியாக நீங்கள் யாராவது ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே இது நடக்கும், நான் சொல்கிறேன், நான் ஜெபிச்சிருக்கேன், இது நடக்கும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணி பாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி நின்றுருக்கேன். கர்த்தருக்காக வைராக்கியமாய் இது நடக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு அன்பாய் வைராக்கியமாய் நின்று இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நமக்காக வைராக்கியமாய் நிற்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது. தானியேல் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுறான் அதிகாரிகளை. 10 நாள் டைம் தாங்க, இந்த 10 நாளில் நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறோம், எங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒரு வருஷத்தில் பாருங்கள், நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுறோம்.
நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், என் ஜெப வாழ்க்கை மாறிவிட்டது, என் குடும்ப வாழ்க்கை மாறிவிட்டது, என்னுடைய நம்பிக்கை மாறிவிட்டது, நான் கர்த்தருக்காக இதை செய்ய போகிறேன் என்று நீங்கள் மாற்றி செய்து பாருங்கள். கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் இதை நான் கர்த்தருக்காக செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்து கொடுப்பார் என்று எடுத்துக்காட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதை தான் நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ண பார்க்குறேன். ஹேவ் ஃபெய்த் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் விசுவாசியுங்கள். தானியேல் எப்படி நம்பினானோ அதை போல கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அல்லேலூயா. பணத்தையோ பொருளையோ செல்வாக்கு நம்மளை காப்பாற்றாது. பணமோ பொருளோ செல்வாக்கோ மனிதர்களோ நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். என் வாழ்க்கையில் இதை நிறைய பார்த்துருக்கேன். யாரும் மனிதர்களோ செல்வாக்கோ பணமோ எந்த ஒரு காரியம் நம்மை காப்பாற்றாது. ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. படிங்க 17ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பாருங்க, இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, ஹல்லேலூயா, படிங்க அப்படியே 19-20. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை 1ஆம் அதிகாரத்தை தானே படிக்கிறீங்க, 2ஆம் அதிகாரத்தை படிக்கிறீங்க போல இருக்கு. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? தானியேல் கூட இருந்த 4 பேர், அவர்கள் 4 பேரை அறிவும் ஆற்றலும் ஞானமும் எல்லா நாலேஜ் அண்ட் விஸ்டம் கொடுத்து அவர்களை மற்றவர்கள் காட்டிலும் 10 மடங்கு, எத்தனை மடங்கு அதிகமாக இருந்தார்கள்? படிங்க அந்த 20ஆம் வசனம். அதே 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறோம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு, 10 times. Hallelujah. God made Daniel and his friends 10 times wiser and knowledge. Hallelujah. பாருங்க, இதற்கு முன்பதாக அவர்களுக்கு இந்த அறிவு இருந்ததா? இல்லை. தானியேல் வாலிபனாய் இருந்தான், அவனுக்கு 10 மடங்கு அறிவு இருந்தது என்று சொன்னால் தவறு. ஆனால் 10 மடங்கு அறிவும் ஞானம் ஆண்டவர் கொடுத்து அவனை உருவாக்கினார் என்று சொன்னால்தான் வேதத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. எப்பவுமே வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவன் ஓடிக்கொண்டுதான் இருந்தான் வனாந்தரத்தில். ஆனால் அவன் சவுல் கையில் அகப்படவில்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை, சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சவுல் எவ்வளவு போராடினாலும் அவன் கையில் தாவீது அகப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவனை தப்பித்து கொண்டே இருந்தார். எகிப்தில் ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு வாதை கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. ஒரே பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க, ஒரே எகிப்தில் ஒரே பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. ஒரே பட்டணத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் 10 வாதைகளும் இந்த பக்கம் நடக்குது எகிப்து ஜனங்களுக்கு. ஆனால் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வித்தியாசமாக வைக்கிறார், வித்தியாசமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் வித்தியாசமாக நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் 10 times 10 மடங்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கலாம், ஆண்டவரே, தானியேலை நீர் ஆசீர்வதித்தது போல, தானியேலுக்கு நீ ஞானத்தை கொடுத்தது போல என்னை 10 மடங்கு மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாத இடத்தில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு இந்த இடத்தில் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். வேதத்தில் என்ன போட்டிருக்கு? தானியேல் 10 மடங்கு அறிவு புத்திசாலியாய் அடிமையாக வந்தான் என்று போடவில்லை. ஆண்டவர் அந்த தானியேலுக்கும் 4 பேருக்கும் 10 மடங்கு அறிவை கொடுத்தார் என்று போட்டு, வித்தியாசத்தை காட்டினார் என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ வித்தியாசத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில காட்டுகிறார் எப்பொழுது நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது. கர்த்தருக்காக நீ வைராக்கியாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை நம் வாழ்க்கையில காட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பயப்படாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தானியேலை போல அவன் பாபிலோன் என்ற அந்த நகரத்தில் இருந்தான், அந்த ராஜாக்கள் இருந்தான். ஆனால் அவன் கர்த்தருக்கு மட்டும்தான் பயந்தானே தவிர, கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்தானே தவிர மற்ற எதற்கும் அவன் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. படிப்போம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பாருங்க, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கதை தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது. ரைட்டா? என்னது? அந்த சிலை வச்சாரா? 3 பேர் அதை கும்பிடாம இருந்தாங்களா? அதானே அந்த கதை தானே? யாரு பேர் என்ன? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. எங்களுக்கு இந்த கதை தெரியாதா? தெரியும், எங்களுக்கு இந்த கதை தெரியும். இதில் என்ன பெருசா இருக்கு? நம் வாழ்க்கை வேதத்தில் இருக்கும் கதைகளை அப்படியே கதைகளாகவே போய்கொண்டிருக்கு நம் வாழ்க்கை. ரைட்டா? இன்னும் வேத ஞானி, வேத அறிவு உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க? இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. யார் தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேற பேர் இருந்தது. ஆனால் இந்த பேர் யார் வச்சது? இந்த பேர் கல்தேய நாட்டில் இருக்கிற பாபிலோனர்கள் தான் பேர் வச்சாங்க. ரைட்டா? இவ்வளோ டீட்டெயிலும் கொடுப்பாங்க. ரைட்டா? இவ்வளோ ஆனால் அதில் விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் வைராக்கியமாய் அந்த சிலையை வணங்கவில்லை என்ற ஒரு காரியத்தை மனதில் தெரிந்தாலும் கதையில் தெரிந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தாத ஜனங்கள். நம்ம சொல்லலை, உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் யார் என்றால் எல்லா கதை, வேதத்தில் இருக்கும் எல்லா கதைகளையும் தெரிந்தவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கைன்னு வரும்போது அதை செயல்படுத்த மாட்டோம். சிலை என்று பார்க்கும் பொழுது அன்றைக்கு இப்போ யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, எங்கள் சிலை வழிபாடுல நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோங்க அப்படி. ஆனால் சிலை என்று சொல்லும்போது நம் வாழ்க்கையில் நிறைய சிலைகள் இருக்கிறது. பெருமை என்ற சிலை இருக்கிறது, வைராக்கியம் ஈகோ என்ற சிலை இருக்கிறது, பொய் என்ற சிலை இருக்கிறது. கரெக்டா இல்லையா? எத்தனையோ சிலைகள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு குணம் சிலையாக இருக்கலாம். லேசினஸ், சோம்பேறித்தனம் ஒரு சிலையாக இருக்கலாம். எவ்வளவோ சிலைகள் இருக்கிறது. நம் வாழ்க்கையில உறுதியாக எடுக்க வேண்டிய காரியம் என்ன? நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதால் இந்த சிலைகளுக்கு நான் அடிபணிந்து போக மாட்டேன் என்று சொல்வதுதான். ஹல்லேலூயா.
தானியேலின் கதை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் கதை என்ன? இவர்கள் அந்த சிலைக்கு வணங்காமல் போனார்கள். அதில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிலைகள் நிறைய இருக்கிறது, அதற்கு நான் வணங்கி போக மாட்டேன் என்பதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில காட்டுவார், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சிலையா இருக்கிறது. These are idols in your life. You have to throw away these idols. These are idols in your life. Don't bow down before these idols. Hallelujah. ஆண்டவர் பாருங்க, 12ஆம் வசனம் படிங்க. 12 பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, இந்த சிலையை வணங்காமல் ஒரு 3 பேர், அந்த ராஜ்யத்தில் இருந்தவங்க எல்லாருமே வணங்கிட்டாங்க, ஆனால் இந்த 3 பேர் வணங்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் இதை படிக்கும் பொழுது ஏன் தானியேல் இல்லைன்னு பார்ப்பேன். நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு தோணுதா? இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை இருக்கும்போது தானியேல் இருந்திருக்கலாமே, கூட நண்பர்கள் தானே. நான் கூட யோசித்து பார்த்தேன், ஏன் இது இப்படி, இவங்களும் இருந்திருக்கலாமே இந்த கதையில். 4 பேராக இருந்தால் ஆண்டவருக்கு அந்த சூரிய நெருப்பில் 5 பேராக இருந்திருப்பார் அப்படின்னு. கரெக்டாக இல்லையா? அப்புறம் தான் பார்த்தேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்து விட்டோம். ரைட், நேபுகத்நேசருக்கு ஒரு கனவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கனவை சொல்வதற்கு தானியேலுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டுமென்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். சரி, அதுக்கப்புறம் பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட 16 வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்த, to glorify God in your life, God gives everyone opportunity. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு நேபுகத்நேசருக்கு கனவு வந்தது. எல்லாரும் போலவே தானியேலும் எனக்கு தெரியாது, நமக்கு எதுக்கு என்று ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தானியேல் முதலாவது ராஜா கிட்ட போய் என்ன சொல்றான்? நான் இந்த கனவை உங்களுக்கு விளக்குகிறேன், என் கர்த்தரால் இது கூடும் என்கிறான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கர்த்தருக்கு மகிமைப்படுத்த ஆண்டவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வருகிறார். இதை தானியேல் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். தானியேல் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலன்னா அது போயிட்டு இருக்கும். ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்தார், தானியேல் அதை பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு ஒரு கனவு, நமக்கு எதுக்கு ஒம்பு, போலாமா அப்படின்னு சொல்ற ஆளு தானியேல் இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சுகவீனம் பலவீனமா இருக்கு, நமக்கு எதுக்கு ஒம்பு, வாங்க இந்த பக்கம் போலாம், இல்லை நம்ம போய் ஜெபிக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்க வீட்டில் பிரச்சனையா இருக்கு, ரைட், நமக்கு எதுக்கு ஒம்பு, வாங்க இந்த பக்கம் போலாம், இல்லை வாங்க நம்ம போய் ஜெபிக்கலாம், கர்த்தர் விடுவிப்பார். ஆண்டவர் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்துவது நம் கையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது. தானியேலுக்கு கிடைத்தது. தானியேல் ராஜாக்கு முன்னாடி போய் நின்றான். ராஜா உடனே தானியேலை உயர்த்தினார். இதை போல ஆண்டவர் யாரும் கிடையாது என்று சொல்லி, ரைட்டா, இதை போல ஆண்டவர் யாரும் கிடையாது என்று சொல்லி ராஜா தானியேலை உயர்த்தினார். அங்க இருக்கிற ஜனங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க, அந்த ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 11ஆம் வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். அருமையான வாசம், ரொம்ப சூப்பரான வாசம். அங்க ஒருத்தர் சொல்றான், சூப்பர் ராஜாவே, நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப உங்கள் ஞான அறிவில் எங்கேயோ இருக்குது, சூப்பர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அறிவு பெஸ்ட்டு, ஆனால் எங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா கடவுள் இந்த பூமியில் இல்லை. அப்படிப்பட்ட அறிவுள்ள ஞானமுள்ள கடவுள் இந்த பூமியிலே, கடவுள் இருந்தால் தானே சொல்ல முடியும். அவனே அதுக்கு ஆன்சரை சொல்லிட்டான் அந்த தாள். அப்பொழுதுதான் தானியேல் வந்து சொல்கிறான், நான் சொல்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, அதே 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், பாருங்க, தானியேல் சொல்லும் பொழுது அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான்னா, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். God has revealed என்று சொல்லானே தவிர ஆண்டவர் நான் சொல்றேன் தானியேல் என்று சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை, கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். அந்த கோர்ட்ல ஆண்டவர் என்று ஒருவர் இல்லை என்று சொன்ன இடத்தில் ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இஸ்ரவேலின் தேவன், அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயாரா? Are you ready to prove that God is alive and God is able? அதுக்கு தான் கிறிஸ்தவர்களாக நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். எதுக்காக கிறிஸ்தவர்களாக நம்மளை அழைத்திருக்கிறார்? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை பாத்திரமாக நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் அந்த பாத்திரமாக விளங்கினான். தானியேல் போய் ராஜாக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு விடுவித்தார், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி நின்றான். ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடிந்தது. அதனால தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் அந்த நாடே அங்கே இருக்கு, தானியேல் இல்லை. அந்த நாடே இருக்க தானியேல் இல்லை. அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு தரார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் எல்லாரும் குனிஞ்சு வணக்கம் போடுறாங்க அந்த சிலைக்கு, நம்மளும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடைத்தார்கள் என்றால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணியிருக்கோன்னு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நம் வாழ்க்கையில் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளும் செஞ்சுட்டு போயிடலாம், எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளும் செஞ்சுட்டு போயிடலாம் சொல்லி எத்தனை வாட்டி நம்ம கர்த்தருக்காக அந்த இடத்துல நிற்கணும் என்ற வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில இடங்களில் நம்மை வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு பெயர் கெட்டாலும் பரவாயில்ல, அதனால் உங்களுக்கு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, அதனால் உங்களை எல்லாரும் கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஏனென்றால் அந்த அவமானத்தை அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக அந்த இடத்தில் நின்றீர்கள் பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் ஞாபகம் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சிலைக்கு வணங்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிலைகளுக்கு நீங்கள் வணங்காமல் போனால் அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எரிகிற சூளை நெருப்பில் தூக்கி போட்டாங்க. எரிகிற சூளை நெருப்பில், ஆனால் அதன் மத்தியில் 3 பேராக தூக்கி போட்ட இடத்தில் 4 பேராக ஆண்டவர், 4வது நபராக ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவன் ஒருத்தன் கேட்டான் பார்த்தீங்களா, இந்த பூமியில் கடவுள் ஒன்று இருந்தால்தானே இதை சொல்ல முடியும், இதை செய்ய முடியும்னு. அவனுக்கு வெளிப்படுத்த, அந்த ராஜாவுக்கும் அவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக 4வது நபராக ஆண்டவர் சூளை நெருப்பில் இருந்தார். ஹல்லேலூயா. அது யாரை வைத்து பயன்படுத்தினார்? ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அன்னைக்கு வணங்கியிருந்தாங்கன்னா இந்த சூறை நெருப்பில் இருந்த இன்சிடென்ட் எழுதியிருப்பாங்களா? நடந்திருக்குமா? நடந்திருக்கு. கரெக்டாக.
ஒருவேளை வணங்கியிருந்தாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன போயிட்டுக்கும். நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறோம். அந்த இடத்துலலாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றுந்தாரா ஆண்டவர் நம்மை நிறைய காரியங்களை மாற்றியிருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் மாற்ற சித்தமாக இருக்கிறார். நம்மை அவரால் உயர்த்த முடியும். கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், நல்ல ஒரு வசனம், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற ஒரு வசனம் பாருங்க, அருமையா சொல்லுவாங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. அந்த இடத்துல ஒரு அறிக்கை செய்கிறார்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான அறிக்கை. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். அவர் அப்படியே விடுவிக்காமல் போனாலும், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படியே ஆண்டவர் விடுவிக்காமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும் பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியத்தையும் தான், இந்த தேவ பக்தியும் தான், இந்த அறிவு ஞானம் தான், இந்த ஃபியர்லெஸ் ஃபெய்த்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். நோக்கி ஆண்டவர் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை இணைத்தார். இங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்தில் 2 காரியங்களை நமக்கு தெளிவாக, 2 அந்த வரலாறில் எழுதப்பட்ட, வேதத்தில் எழுதப்பட்ட 2 காரியங்களை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போமா? கர்த்தர் நமக்காக நிற்பார். நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைராக்கியமாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு சில இடங்களில் நம்மை வைத்திருக்கிறார், ஆனால் அது கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவித்து மறுபடியும் கானான் தேசத்திற்கு நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அங்கே ஆலயத்தை கட்டி மறுபடியும் எழும்ப செய்வார். கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளே, கர்த்தர் மேல் வைராக்கியத்தை வையுங்கள். ஃபியர்லெஸ் ஃபெய்த், ஒரு பயம் இல்லாத ஒரு தைரியமான விசுவாசத்தை கர்த்தர் மேல் வையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு கூட ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில காரியங்களை குழப்பமாக இருக்கலாம், என்ன செய்வது என்று. கர்த்தருடைய வார்த்தை
தெளிவாக வந்துவிட்டது. கர்த்தருக்காக பயப்படாமல் தைரியமாக செய்ய வேண்டும் என்ற வார்த்தை கர்த்தரிடத்தில் வந்துவிட்டது. நீங்கள் தைரியமாக கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும், பயப்படாமல் எழும்பி நிற்க வேண்டும் என்ற வார்த்தை வந்துவிட்டது. ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு எப்பொழுதும் ஆண்டவர் தருகிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். கர்த்தருக்காக உண்மையான பாத்திரமாய் எழுந்து நில். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுதலை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கர்த்தரை நம்பியே ஜீவிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்துங்க. உமக்காக ஒரு வைராக்கியமான பாத்திரமாக, வைராக்கியமான ஊழியக்காரனாக மாறனே கிருபைத்தாங்க. ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.